கீழே வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிரைஸ் மொமெண்டத்தில் ஒரு கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அது செல்லரோட டாமினேஷனில் ஃபார்ம் ஆகுது. அதாவது பிரைஸ் ஓப்பன் ஆகிறாங்க, அங்கேருந்து ஒரு மேலே போயிட்டு ஹையை கொடுத்துட்டு திரும்பவும் கீழே வந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோவை கொடுத்து அகைன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து செட்டில் ஆகுது. ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அடுத்ததாக ஓப்பன் ஆகக்கூடிய கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு லோவை கொடுக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு பையர் டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேலே வரக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பீக் ஒரு ஹையை கொடுத்துட்டு திரும்ப வந்துட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆகிறாங்க. அது பர்டிகுலராக எக்ஸிஸ்டிங் கேண்டிலோட, அதாவது ரெட் கேண்டிலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ரெட் கேண்டில் விழுங்கி முடிஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு வியூ கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் புல்லிஷ் எங்கல்ஃபிங் அப்படின்னு பேர். இப்போ இந்த இடத்துல பையர் வந்துட்டாங்க அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷனாக கிடைக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை எடுத்தோம்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியாக மேலே போயிருக்கிறத பார்க்க முடியும். இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு நியூ ஹையில் இருக்காங்க. அந்த ப்ரைஸ் வந்ததுக்கான காரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்கல்ஃபிங் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பட் இதை அப்படியே அப்ளை பண்ணோம்னா நமக்கு நெகட்டிவ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது என்ன ட்ரெண்டில் இருக்குது, எந்த டைம் ஃப்ரேமில் இருக்குது, எந்த இடத்துல இந்த பை நடக்கும் அப்படிங்கிறத முன்னமே ப்ரிடிக்ட் பண்ணி அந்த இடத்துல இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா பையராக இருந்தோம்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஹையை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம்.